சாதி மதமற்றோர் சான்று வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற கோரி நடிகர் பார்த்திபன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதில் அரசு பதிலளிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு ரமேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். உத்தரவு தொடர்பான விவரங்கள் ரமேஷ்குமார். பிரபல நடிகர் பார்த்திபன் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து தனக்கு ஒரு சாதி மதமற்ற ஒரு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவரே நேரில் ஆஜராகி அந்த வழக்கெல்லாம் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு சாதி மதமற்ற சான்றிதழ் வழங்க சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டபாணி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில அதன் அடுத்த கட்டமாக தான் இப்போது அவர் ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதுல சாதி மதமற்றவர் என்ற சான்று கோரிய விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் வகையில வருவாய்த்துறை அதிகாரிக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கி அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று அந்த கடந்த மாதம் ஜூன் 2025 ஜூன் மாதம் உத்தரவு பிறப்பித்ததாகவும், ஆனால் அரசினுடைய சட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்துல ஆளுநருக்கும் அப்போதைய அரசுக்கு இடையில ஒரு சுமூக உறவு இல்லாததால இந்த உத்தரவு கிடப்பில் போடப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது அது போன்ற சூழ்நிலை இல்லாதனால சட்டமீட்டு உத்தரவிட வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார். சாதி மதமற்றவர் என்ற சான்று வழங்க வகை செய்யும் சட்டமீற்றுவதால வேற எந்த சட்டத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது சாதி மதமற்றவர் என்ற சான்று வழங்க சட்டங்கள் அல்லது உத்தரவுகள் ஏதும் இல்லாதனால புதிதாக சட்டம் இயற்றும் போது சாதி மதமற்றவர் என சான்று கேட்டு விண்ணப்பிப்பவர்களுக்கு பெரிய நிவாரணமாக அமையும் என அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தான் தலைமை நீதிபதி சுசு தரவின் தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருண்முகம் அமர்வு விசாரணைக்கு வந்தபோது மனுவிற்கு 4 வாரில் பதிலளிக்க தமிழக அரசினுடைய உள்துறை, வருவாய்த்துறை, சட்டத்துறை செயலாளர்களுக்கு உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணை நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.